ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோஹிணி அவங்க பிரச்சனையை வித்யாட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த தினேஷ் வேற தேவலாம முத்து அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டுட்டான். முத்து லெட்டர் போட்டவன கண்டுபிடிச்சே திருவேன்னு நிக்கிறான். கண்டிப்பா முத்து தினேஷை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி முத்து மொபைல்ல இருக்க சத்யாவோட வீடியோவை நாம லீக் பண்ணணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றாங்க. வித்யா என்னால என்னடி பண்ண முடியும்னு கேட்பாங்க. அப்ப ரோஹிணி வந்து அவங்க பிளான சொல்றாங்க. நாளை காலையில நீ முத்தோட காரை புக் பண்ணு. அவன் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது மொபைல சார்ஜ் தீர்ந்து போச்சு, ஒரு முக்கியமான கால் பண்ணணும், உங்க மொபைலை தாங்கன்னு கேளு, கண்டிப்பா கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணு, அவ்வளவுதான் சிம்பிள்ன்றாங்க. இருந்தாலும் வித்யாக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, முத்து மனோஜ் சொன்ன அந்த கோயில வந்து விசாரிக்கிறாரு. அங்க முத்துக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் இருப்பாரு. அவர்கிட்ட அண்ணன் நேத்து இங்க ஒரு சாமியார் சுத்திட்டு இருந்தானாமே, அவனை பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவரும் ஆமாப்பா, ஆனா அவன் ஒரு போலி சாமியார்ப்பா, அதை மக்கள் கண்டுபிடிச்சு அவனை அடி வெளுத்துட்டாங்கன்றாரு. முத்து அவன் எப்படி இருப்பான்னு கேட்கும் போது அவன் அடி வாங்கின வீடியோவே அவர் காட்டுறாரு. அதை பார்த்தோன்னா முத்துக்கு தினேஷ் தான் இதெல்லாம் பண்ணதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, வித்யா முத்தோட காரை புக் பண்றாங்க. முத்து சவாரிக்கு போறாரு. அங்க வித்யாவை பார்த்தோன்னா முத்துக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். வித்யாவும் முத்துட்டு நைஸா பேச்சு கொடுக்குறாங்க. நீங்க எத்தனை வருஷமா கார் ஓட்டுறீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பதிலுக்கு முத்து ரோஹிணியை பத்தி விசாரிப்பாரு. உனக்கு எத்தனை வருஷமா பார்லர் அம்மாவை தெரியும், நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்டா நீங்கலாம் கேட்கிறாரு. லாஸ்டா வித்யா வந்து என் மொபைல சார்ஜ் தீர்ந்து போச்சு, ஒரு முக்கியமான கால் பேசணும், உங்க மொபைலை தரீங்களான்னு கேட்கறாங்க. முத்து மொபைலை கொடுப்பாரு. வித்யாவும் அந்த வீடியோவை பார்த்துறாங்க. அதை ரோஹிணிக்கு அனுப்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா மீனா முத்து கால் பண்ணிடுவாங்க. முத்து மொபைலை திரும்ப வாங்கிடுறாரு. சரி முத்து பேசிட்டு திரும்ப மொபைலை தருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா முத்து மீனாட்ட தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அதுக்குள்ள வித்யா சொன்ன இடமே வந்துருது. முத்தும் வித்யாவை இறக்கி விட்டு கிளம்பிடுறாரு. வித்யாவால அந்த வீடியோ எடுக்க முடியல. இந்த விஷயத்த வித்யா வந்து ரோஹிணி கால் பண்ணி சொல்லும் போது ரோஹிணி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஒரு வேலையை கூட உன்னால உருப்படியா பண்ண முடியாதான்னு சொல்லி திட்டுறாங்க. லாஸ்டா வித்யா வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. ரோஹிணி, முத்து மீனாட்ட பேசும்போது கேட்டேன், அவன் அந்த தினேஷை கண்டுபிடிச்சிட்டானா, எதுக்கு நீ கொஞ்சம் உஷாராருன்றாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. முத்து வீட்டுக்கு வந்தோன்னா இந்த விஷயத்த தான் ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் இருக்கும்போது மனோஜ பர்த்டே நேத்து என்னமோ ஏமால பழிய போட்டல, ஆனா உண்மையிலே உனக்கு யார் லெட்டர் கொடுத்தான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொன்ன கோயில போய் விசாரிச்சேன். அந்த சாமியாரு ஒரு போலி சாமியாரு, அதை மக்கள் கண்டுபிடிச்சு அவனை அடி வெளுத்துட்டாங்க. அவன் அடி வாங்கின வீடியோ கூட ஒருத்தர் காட்டினாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரிஞ்சு அவனை எனக்கு முன்னாடியே தெரியும், என்கிட்ட 2 தடவை அடி வாங்கியிருக்கேன்றாரு. அதை கேட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. அண்ணாமலையெல்லாம் என்னடா சொல்றேன்னு கேட்கும்போது முத்து விஷயத்த சொல்றாரு. ஒரு தடவை என் கார்ல வரும்போது பொண்ணுங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருந்தேன், அதுக்காக என்கிட்ட அடி வாங்கினேன். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு வயசான அம்மாவை இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டு நிக்காம போயிட்டு இருந்தான். நான் தான் அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சேன்றாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு லைட்டா ஷாக் ஆகுது. அப்ப அந்த சிட்டி நம்மள்ட்ட போய் சொல்லியிருக்கானான்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, விஜயா வந்து முத்து சொன்ன காரணத்தை கேட்டு கோவப்படுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவன் பாட்டுன்னு ஊரு முழுக்க அடிதடி பண்ணி வம்பிழுத்து வச்சிருக்கான். அவங்க எல்லாம் இவனை பழி வாங்குறதுக்கா மனோஜ சம்பந்தம்லாம் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம் சொல்லி முத்தை திட்டிட்டு இருப்பாங்க. முத்துக்கும் அதே டவுட் தான் வருது. ஆமா, அவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த ஓடுகாலியை மிரட்டணும், இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. அவனை கண்டுபிடிச்சு 2 அடியை போட்டோம்னா கண்டிப்பா எல்லா உண்மையும் வெளியே வரும். அவனோட போட்டோவை எனக்கு தெரிஞ்ச எல்லா பசங்களுக்கும் அனுப்பி விட்டுருக்கேன். அவனை எங்க பார்த்தாலும் தகவல் கொடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவன் கூடிய சீட்ல மாட்டிடுவான்றாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னு முத்து வந்து தினேஷை பிடிச்சி ரோஹிணியை பத்தி உண்மையை தெரிஞ்சுப்பாரா, இல்ல அதுக்கு முன்னாடி ரோஹிணி வந்து சத்யாவோட வீடியோ லீக் பண்ணி முத்துக்கு மீனாக்கும் பிரச்சனையை உண்டாக்குவாங்களா? என்ன நடக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் 20 சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.